கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காணி இருப்பது காலபுருஷனுக்கு 12வது ராசி. 12வது ராசி காலபுருஷனுக்கு 12 ராசிக்கும் கடைசி ராசி மீன ராசி. அப்போ பாதைகள் மோசமாக இருப்பினும் பயணங்கள் சிறப்பாக அமைவதில்லை, பாதைகள் எந்த மாற்றமும் தருவதில்லை. பயணிக்கும் முறைகளே மாற்றத்தையும் மன உறுதியும் நேர்மையையும் நீதியையும் தரும் உயர்ந்த நோக்கம் கொண்டவர் மீனராசி. ஏன் நீதின்னு அங்கே வருது? குரு. ஏன் இங்கே போதனைன்னு வருது? குரு. ஏன் அங்கே நேர்மைன்னு வருது? குரு. அதனால தான் உங்களுக்கு பாதைகள் மோசமாக இருப்பினும் பயணங்கள் சிறப்பாக அமையும், பாதைகள் எந்த மாற்றமும் தருவதில்லை. பயணத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நடவடிக்கை, நீங்கள் இருக்கக்கூடிய நீதியின் நேர்மையும் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய மன ஆற்றலை உடைய மீனராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டு குரு பயிற்சியில் தங்கள் ராசிக்கு தங்கள் ராசிநாதன் ஆகிய குரு தனகாரனாக, ஏன்னா மீனத்துக்கு 2ல் இருக்கார்ல, மீனத்துக்கு மேசத்தில் இருக்கார்ல, அப்போ தனகாரனாக எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்தார். இருந்த போதிலும் சனீஸ்வரர் விரயச்சனியும் சேர்ந்து இருப்பதால் வரவு 8னா செலவு 10னா என்பது போல சற்று கவனமாக இருப்பது அவசியம். பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு 2ல் இருக்காருங்க, என்ன சொல்லலை, 2ல் இருக்காரு, இருந்து என்ன யூஸு? அங்கே விரைய சனீஸ்வரர் இருக்காரு. அப்போ சனீஸ்வரர் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, சிக்கனமாக இருந்து கொண்டால் நல்லது. அப்போ வரவுக்கு 8னா செலவு 10னா ரொம்ப கஷ்டம். இந்த ஆண்டு 2024 குருப்பெயர்ச்சி தங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாக வருவதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்று. 2ஆம் இடத்திலேயே விரயச்சனி, இப்போ 3ஆம் இடத்துக்கும் வர்றாரு. ஆனால் காலபுருஷனுக்கு 12வது ராசி, ராசிக்குரிய குரு அவரது வீட்டை அவர் சீரும் செல்வாக்கோடு வைத்திருப்பார் என்பதில் ஜோதிட விதி. திருப்பமும் சுமாரான நன்மையும் தரும் நேரம். திருப்பத்தை கண்டிப்பாக கொடுப்போம். முயற்சி 3ஆம் ஸ்தானம் வெற்றி, 3ஆம் ஸ்தானம் சகோதரர் மூலம் வருமானம், சகோதரர் மூலம் வருமானம் அத்தனை வரும். வியாபாரம் தொழில் சொந்தமாக வைப்பதை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் மகரம் கும்பம் மீனம் இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. இறக்குமதி ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களுக்கும் கவனமாக கையாள்வது நல்ல ஏற்றத்தை தரும். அரசியல் மருத்துவம் பொருளாதாரம் கலைஞர்கள் மாணவர்கள் படிப்பின் காரணமாக வெளிநாடு செல்லுதல், அதிலும் விரயச்சனியும் சேர்ந்திருப்பதால் கொஞ்சம் தள்ளியே இருப்பது சால சிறந்தது. விரயச்சனி கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பிச்சி விடு, இந்த தாக்கம் குறையும் இல்லை. 3ஆம் இடம் முயற்சி வெற்றி வீரம் தியாகம் மனநிலை எல்லாமே மதிப்பு மரியாதைக்கு உரியவர் நீங்கள் தான். கடந்த காலத்தை விட இப்போது எச்சரிக்கை மிக அவசியம். கற்பிக்கும் ஆசிரியருக்கும் தெரியாத பொருளை தெரியப்படுத்துவதற்கும் ஒரு ஆசான் இவரே. உங்களை கைவிட மாட்டார் குரு. ஆன்மீகம் புரோகிதம் வேத பாடசாலை ஆன்மீக கருத்துக்கள் தியானம் யோகா நிர்வாகம் மஞ்சள் கரும்பு இந்த தொழில் பூரா அடுத்தவங்க பேரில் இருக்கணும், உங்கள் பேரில் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரங்க பேரில் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு யாருக்கு நல்ல நேரம், யாருக்கு நல்ல திசா புத்தி, என்ன லக்கணம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக லாபம் கண்டிப்பாக வரும். அதாவது லாபத்தை நீங்கள் எதிர்நோக்க இருக்க வேண்டாம். நீங்கள் போடுற விளைச்சலுக்கு, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு ஒரு ஊதியம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அது கிடைச்சா போதும். அந்தளவுக்கு கவனமாக இருப்பது அவசியம். அடுத்து நட்பு, அதாவது மீன ராசிக்கு நல்ல ஏற்கனவே நான் சொன்னது போல் நட்பு பெற்ற சாரங்கள், குருவினுடைய நட்பு பெற்ற சாரங்கள் உத்திர நட்சத்திரம் கிருத்திகை மிருகசீரிசம் ரோகிணி சாரங்கள் 5ஆம் பார்வையாக இருப்பதால் அறிவு ஆன்மீகம் தேடல்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்ப்பது உறவுகள் பிரிவுகள் சேருவது, ஒன்றிணைந்து உள்ளங்கள் ஒன்று கூடுவது, நண்பர்கள் நட்புக்கு முக்கியம் கொடுப்பது, திருமணம் யோக பலம் பெறுவது சிறப்பாக அமையும். 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையை பார்ப்பது தகப்பனார் ப்ராப்பர்ட்டி நிபுணங்கள் வெளிநாடு சமூக சேவை நல்லிணக்கம் உணவு விடுதி ஏற்றுமதி இறக்குமதி ஆடை ஆபரணங்கள்
எல்லாமே நலமாக இருக்கும். ஏழரை சனி இருப்பதால் கவனமுடன் இருப்பது, ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் ஒவ்வொரு நிமிடமும் மிக கவனமாக இருப்பது அவசியம். அடுத்தது வக்ரம். வக்ரம் மீன ராசி, தன்னுடைய ராசிநாதனே வக்ரமாகிறார். தன்னுடைய ராசிநாதனே வக்ரமாகும்போது அப்படி எப்படி இருப்பார்? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய ராசிநாதன் பாதையில் வக்ரமாக இருப்பதனால் கண்டிப்பாக தன லாபாதிபதி, பொருளாதாரம் மேம்பாடு செய்பவர், குடும்பத்துள்ளவர்கள் ஹெச்ஓடி வக்ஷோ, குடும்பத்துள்ளவருக்கு இந்த சமுதாயத்தில் வருமானம் இல்லைன்னா என்ன நினைப்பாங்க? உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்போ அப்பாவுக்கு வருமானம் இல்லைன்னா பிள்ளைகள் என்ன நினைக்கும்? அம்மா என்ன நினைப்பாங்க? தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்க? பேரம்பேத்தி என்ன நினைப்பாங்க? அக்கம் பக்கத்தில் சகோதரர் என்ன பண்ணுவாங்க? அதனால் கண்டிப்பாக அந்த வக்ரமாகக்கூடியது உங்கள் அந்த மீன ராசிநாதனே வக்ரமாகுவதால் கவனமாக பரிசீலித்து காலச்சக்கரத்தை கடக்க வேண்டியது முக்கியம். அடுத்து மாதவாரியான பலன்கள். ஜனவரி 1-5 உங்களுக்கு வந்துருச்சு. 1-6 வாக்கும் வாதம் மதிப்பு இம்மாதம் கூடுதல் பலன்களை தரும். அதுக்கடுத்து ஜூன் ஜூலை சில வகை கடன்களை கட்டுக்குள் வைப்பது, சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக முக்கியம். ஆகஸ்ட் தூரதேச பயணம், பூர்வீக சொத்துகள் உண்டு, முயற்சி ரொம்ப முக்கியம். செப்டம்பர் கொடுக்கல் வாங்கல் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அக்டோபர் சுப செலவு, அறக்கட்டளை, தொண்டு நிறுவனம், சீனியர் சிட்டிசன், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு யோகா இதெல்லாம் கற்றுக் கொடுப்பது, அவங்களுக்கு போய் உதவி செய்வது, அவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது, அவங்களுக்கு ஆடைதானம் கொடுப்பது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதனால் அக்டோபரில் தான் உங்களுக்கு ஒரு ராசிநாதன் வக்ரம் அடைகிறாரு. அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது மிகவும் நல்லது. அதாவது சுப செலவை மாற்றிக்கங்க, விரைய செலவை. அடுத்து அக்டோபர் நவம்பர் புத்தாடை சுப செலவுகளை மாற்றிக்கோங்க. நவம்பர் டிசம்பரில் இயற்கை சீற்றங்கள், தட்பவெப்ப மாறுதல்கள், பகல் நேரத்தில் போகிறத குறைச்சிக்கோங்க. போக்குவரத்தில் கவனமாக இருங்க. டிசம்பர் மழைக்காலம் முடிந்தவுடன் நிலம், பூமி, வீடு, வாகனம் வாங்க மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பார்த்தீங்களா? மீன ராசிக்கு ஜனவரியிலிருந்து கொஞ்சம் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு அனைவரையும் ஏற்று வாழ வைக்கும் ஆண்டாக மாறும் உங்கள் ராசிக்கு. உயர்ந்த குடும்பத்தோடு தொடர்பு. 1 பிப்ரவரி வக்கரம் முடியுது. உயர்ந்த குடும்பம். உயர்ந்த குடும்பம்னா என்ன? வசதியானவங்க, எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க, வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறவங்க, கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க, அந்த மாதிரியுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த குடும்பத்தோட மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். மார்ச் நீதி, நேர்மை, உழைப்பு, நல்ல எண்ணம் தங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வணிகர்கள் லாபத்தை வாரி கொடுக்கும். கண்டிப்பாக 1/5/1/1/2025 உங்களுக்கு நல்ல செய்கை கொடுக்கும். அது விரையச்சனியாக இருந்தாலும் ஜென்மச்சனியாக இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது ஜோதிட விதி, மறக்க வேண்டாம். அடுத்தது பரிகாரம். வடக்கு வாசல், லட்சுமி கடாட்சம், சக்கரத்தாழ்வார் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சக்கரத்தாழ் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, வராகமூர்த்தி வழிபாடு, வராகி அம்மன் வழிபடுவது சால சிறந்தது. கூடுமானவரை குரு பிரீத்தி செய்து கொள்ளுங்க. குரு பிரீத்தி. தென்குடி திட்டை பட்டமங்கலம். என்னடா குரு பயிற்சியை பற்றி நம்ம குருவை பற்றியே சொல்லணும் சாமிஜின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் நமக்கு ஆதி குரு தான். அப்படிப்பட்ட ஆதி குருவாக இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை, ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய உத்தரகோச மங்கை, அழகிய நீண்டல் கூந்தல் உடைய மணாளனுக்கு ரகசியம் சொன்ன இடம். அப்படிப்பட்ட உத்தரகோச மங்கை குரு, தட்சிணாமூர்த்தி, பட்டமங்கலம், ஆலங்குடி, திருச்சேரை, இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்கக்கூடிய எம்பெருமான வழிபட்டு கண்டிப்பாக 1/5/2024 குரு பயிற்சியில் நாம் எல்லோரும்
கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபின்னி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அருதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே என்று கூறி மீன ராசிக்கு 38% என்று கூறி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அடியாறு பெருமக்கள் என்பவருக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே என் ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.